என்னால காப்பாற்ற முடியாத இந்த குடும்ப கௌரவத்தை நீ தாண்டா காப்பாத்தி ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? கையை காட்டு. கையையா? இந்தா. இது என் மேல எதுக்கு இந்த சத்தியம்? என்னாலதான் அந்த பொண்ணுக்கு வேலை கிடைச்சிருக்கு. என் அதிர்ஷ்டம் என்னன்னு இப்பயாவது புரிஞ்சுக்கோ. உனக்கு அதிர்ஷ்டம்பா, அந்த பொண்ணுக்கு துரதிர்ஷ்டம் இல்ல. இந்த கம்மியில வேலைக்கு சேர்ந்துருக்கா. ஆனா ஒரே ஒரு நல்ல விஷயம் இருக்கு. அந்த ஆன்டி வேலை செய்ற ஆபீஸ்ல ஒரே ஒரு ஆம்பளை பையன் சேர்ந்திருக்கான், அதுவும் கர்லி ஹேர் வச்சுக்கிட்டு. உங்களை கொச்சப்படுத்தாம இருக்கவே மாட்டியே. சும்மா ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு நீ ஏதோ நல்லவ மாதிரி. பொண்ணுங்கன்னா போதுமே அப்படியே உருகுவியே. ஃபாலோ பண்ணுறீங்களா? நானும் அவங்கள ஃபாலோ பண்ணனால தான் எனக்கு வேலை கிடைச்சது. ஆக்சுவலாக அவங்க ஹெச்ஆராக ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணீங்கன்னா வேலை கிடைக்கும். ஐயோ, அது அந்த ஃபாலோ இல்லைங்க, அது வேற ஃபாலோங்க. ஐயோ, அந்த ஃபாலோவா? ஆமாங்க. இருந்தா ஒண்ணு புட்டுக்குச்சா? என்ன ஒன்று போயிருச்சுன்னு நினைக்கிறீங்க? புதுசாக ஒன்று வந்திருக்குன்னு நினைங்க. புரியல. நீங்க தேடி போக வேண்டாம், ஆல்ரெடி உங்களை தேடி வந்தாச்சு. வந்தாச்சா? ஏங்க என்னங்க சொல்றீங்க? நான் சொல்லிட்டேன், வரேன். ஏங்க இந்தாங்க இருங்க. என்ன சொல்ல வரா? ஒன்னும் புரியலையே. எங்க என்ன ஆளே காணோம். டேய் வர டைம்டா, இன்னும் அவளை ஆளை காணோம்டா. அடா அதை விட்றா. நேற்று உனக்கு ஜாதகம் பார்க்கலான்னு சொல்லிட்டு உங்க அம்மாட்ட ஜாதகம் வாங்கிட்டு போயிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியர் இருக்காரு, அவர்கிட்ட கொடுத்தேன். சரி. அவன் இதை பார்த்துட்டு ஐயோ என்னப்பா இது, அச்சச்சோ என்னப்பா இது அப்படின்ட்டான். என்னடா சொன்னா அப்படி? இது ஜாதகமே இல்லப்பா, ரேஷன் கார்டு அப்படின்ட்டான். எங்க அம்மா உன்னை அரிசி சக்கரை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கடா. ஏண்டா உனக்கு உங்க அம்மாவுக்கு வேலை செய்யறதுக்கு அவன் கூட இருக்கனா? டேய் எனக்கா இதெல்லாம் செய்ய மாட்டியடா? அதெல்லாம் உனக்கு பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்லணும். சூப்பரா பண்றேன் மச்சான் உனக்கு. இங்க பாரு, இங்க இந்த மாதிரி ஒரு பில்டிங் இருக்கா, இங்க இதே மாதிரி இன்னொரு பில்டிங்க கட்டி அந்த பில்டிங்க்கு ஒண்ணு என்ன பண்ண போற? வாட்ச்மேனா சேர்த்த போறேன். போடாங்க, சொல்றத கேளு. அந்த மாதிரி ஒரு பில்டிங் கட்டி நீ வாட்ச்மேனா சேர்ந்துட்டியா, அங்க சம்பாதிக்கிற அந்த சம்பளத்தை வச்சு இங்க அப்படியே ஒரு பெரிய பில்டிங்கா கட்டுறோம். அந்த பில்டிங்க்கு ஒண்ணு, அந்த பில்டிங்க்கு மறுபடியும் வாட்ச்மேன் ஆக்குறோம். போட்டுனா வாட்ச்மேன் வேலைக்கு எங்க அப்பா பெத்து வச்சு. சொல்றத கேளுடா, ரெண்டு பில்டிங்ல மாத்தி மாத்தி வாட்ச்மேன் வேலை பார்த்தா சம்பளம் நிறைய வரும். அந்த சம்பளத்தை வச்சு நீயா சம்பாரிச்சு நீயா சாப்பிட்டு அப்படி உடம்பேத்தி போடுறா. அந்த அருமையும் உழைப்பு உனக்கு தெரியும். பைத்தியக்காரப்பல, நானே அவ வரலன்னு டென்ஷன்ல இருக்கேன், நீ வேற கடுப்பேத்திக்கிட்டு. அவ வந்துட்டாளே. என்னடா சொல்ற? அங்க போயிட்டு இருக்கா பாரு. டேய் சொல்றத கேளுடா, அவ அந்த நார்த் இந்தியன் ஆண்டிட்டு இருந்து உன்னை காப்பாத்திட்டா. ஆனா இப்ப சவுத் இந்தியனை தள்ள பாக்குறா. வண்டியே ஸ்டார்ட் ஆகலடா. டேய் போவார சொன்னா கேளுடா. போடா டேய் பொம்பளை பொறுக்கி, அட்டே செருப்படி வாங்காம வந்துரு. நான் உங்க ஆபீஸ் உள்ளே தான் போறேன், நான் வேணா டிராப் பண்ணட்டுமா? ஒன்றும் பயப்படலாம் வேணாம், வாங்க நான் கூட்டிட்டு போறேன். நேற்று நீங்கள் யாரை சொன்னீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது அவங்களே அவங்க வாயால் சொன்னால் நல்லாயிருக்கும். சீக்கிரமாக சொல்லிடலாம். எப்போ? எப்போன்னா தோணுமோ சொல்லிடுறேன். ஆனால் தோணணுமே. ஆஃபீஸ் இங்கே தான் இருக்கு. நிறுத்துங்க. ஈவினிங் பிக்கப் பண்ண முடியுமா? பண்ணலாம். பாய்.
எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர், உங்கள் ஃபோனை கொஞ்சம் கொடுக்க முடியுமா? கொஞ்சம் எமர்ஜென்சி சிஸ்டர். எதுக்கு? சிஸ்டர் எமர்ஜென்சி சிஸ்டர், கொஞ்சம் ஃபோன் கொடுக்குறீங்களா? ரொம்ப எமர்ஜென்சி சிஸ்டர். எடுக்க மாட்டேன்றாளே. எடுடி. ஏய், எத்தனை தடவை உனக்கு கால் பண்ணுறது? என் ஃபோன்லேருந்து கால் பண்ணா நீ எடுக்க மாட்டியா? அறிவில்லை உனக்கு? ஏய் ஃபோன் கட் பண்ணாதடி. ஷிட். சாரி சிஸ்டர், சாரி. அல்லாதீங்க சிஸ்டர். உங்களுக்கு புது ஃபோன் கொடுக்கறதுக்காக தான் சிஸ்டர் இப்படி பண்ணேன். இந்தாங்க இதை பாருங்களேன். இந்தாங்க. ஐயோ, அது புது ஃபோனுங்க. டக்குன்னு தூக்கி போட்டீங்க. இந்த ஃபோனு என் ஹஸ்பண்ட் ஞாபகமா தான் வச்சிட்டு இருக்கேன். போன வாரம் தான் அவர் இறந்தாரு. என்னது, ஹஸ்பண்ட் இறந்துட்டாரா? ஏண்டா உங்களுக்கு வேற பொழப்பு மயிரே கிடையாது? நீங்க ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காக மத்தவங்களை அசிங்கப்படுத்தி காயப்படுத்துவீங்களா? சம்பந்தமே இல்லாம அடுத்தவங்க பொருள் மேல கையை வைக்கிறது உங்களுக்கு யாரா ரைட்ஸ் கொடுத்தது? அவன் ரோட்ல 1000 பிரச்சனையோட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவங்களை பிடிச்சி ஏமாத்த வேண்டியது, கேட்டா பிராங்க்னு சொல்ல வேண்டியது. அடுத்தவங்களை ஏமாத்தி ஃபேமஸ் ஆகுறீங்களே, உங்களுக்கு அசிங்கமால? என்ன வேணா பண்ணுங்க, ஆனா இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல மட்டும் விளையாடாதீங்க. லவ்வோட அருமை, அதை லவ் பண்றன்னு கூட தெரியாதுடா. லவ் விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தனியா இருக்கான் பாரு, அவனுக்கு தாண்டா தெரியும் அந்த ரிலேஷன்ஷிப்போட வேல்யூ. பாவம், ரொம்ப லவ்ல அடிபட்டிருக்கான் போல. போயிட்டு வேற ஏதாவது பொழப்புறதா பாருங்கடா. அடுத்த வாட்டி உங்களோட கேமராவோட பார்த்தேன், அவ்வளவுதான், தொலைச்சே விடுவேன். ப்ரோ சாரி ப்ரோ. சிஸ்டர் சாரி ப்ரோ. டேவிட், இல்ல பிராங்க் ஃபுட்டேஜஸ் எல்லாமே இருக்கு. இதை காப்பி பண்ணிட்டு கொடுங்க. இதுல இந்த பிராங்கோ கட் பண்ணிடுங்க. ஓகேவா? இவன் பேசினது மட்டும் ஃபுல்லா வச்சிடுங்க. யார் மாமா அவரு? இன்னைக்கு ஷூட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் நடந்தது. அப்போ இவன் பேசினது மட்டும் நாங்க அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டோம். இவன் ஃபுல்லாவே போட்டுடுங்க. ஓகே, பண்ணிடலாமா? டேவிட், எஸ் மேம். டைட்டில் மொபைல் பிராங்க் கான் ராங்னு போட்டுருங்க. ஓகேவா? நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடலாம். அப்புறம் இவன் பேசின வீடியோ மட்டும் என் லேப்டாப்க்கு சென்ட் பண்ணிடுங்க. ஓகே? ஓகே மேம். ஐஷோ, நானும் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கேன். என்ன லேப்டாப்பே வெறிக்க பார்த்துட்டு இருக்க? அதில் அப்படி என்ன இருக்கு? என்ன பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, உன்னை இன்னைக்கு ஒருத்தன் வச்சு செஞ்சான்ல, அவன் நல்லா பண்ணியிருக்கான்ல. I like that boy. என்னை வச்சு செஞ்சதில் உனக்கு அப்படி ஒரு ஆனந்தம். இருக்கட்டும். எவனோ ஒருத்தவனை ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. நம்ம அவ பின்னாடி நாயா சுத்திட்டு இருக்கோம். நம்மள மதிக்க மாட்டேன்றாளே. பார்த்துக்கிறேன். அவ எதுக்குடா இங்க வந்தா? பர்ஸுக்கு அடிச்சு வந்துட்டியா? வாய மூடு. போய் அவளை கேள்றா, என்னைய கேட்டுட்டு இருக்கா.
அவங்க நாயின்னு சொல்லிட்டு இவன் நாய் மாதிரி போறான். போ பரவாயில்ல வைக்கிறேன். ஹலோ. இங்கே தான் பா. நான் சொல்லியிருந்தேன்ல அருணும் அந்த பொண்ணும். அது மட்டும் நடந்தது. டெட் பாடி நீ தான். புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன். உன்னை அறுத்து போட்டு போயிட்டே இருப்பேன். பா